அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 டேஸ் சீரியல் ரிவ்யூவார் இலக்கிய சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைரவி செஞ்ச செயல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள். நம்மளோட அஞ்சலி இப்படியே தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் நம்மளோட கார்த்திகோட எப்படி சேர போகிறாங்கன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்த்திக்கும் பிரியாவும் சேரணுன்ட்டு யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இலக்கியாவும் கௌதமும் எவ்வளவோ போராடி நம்மளோட அதாவது அஞ்சலியும் கார்த்திகையும் ஒன்று சேர்த்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்த அஞ்சலி வீணாக போனது தன் மேலே தானே மண்ணு வாரி கொட்டிக்கிச்சு. பைரவி பேச்சை கேட்டுட்டு போலியாக விஷத்தை குடித்து அதுலேருந்து மாட்டி இப்போ அசிங்கப்பட்டு இப்போ எதுலேயுமே இல்லாமல் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட பைரவியால் இந்த கௌதமோட குடும்பத்துக்கு பெரிய இம்சை. அதனால் இன்றைக்கோட உன்னை பைரவி விட்டு வைக்க போகிறதில்ல, உன் மண்டையை உடச்சி மாவிளக்கு வைக்கலைன்னா நான் யாருன்ட்டு பைரவி ஒரு மிரட்டோட பைரவி ஒரு மூலையில் கம்முன்னு அமைதி ஆக போகிறாங்கன்னு தான் நான் நினைக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட ஜானகி அம்மா இலக்கியா மேலே தேவையில்லாத ஒரு வெறுப்பை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எந்தளவு நீடிக்கும் தெரியலிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.